சகேயு இயேசுவை அழைத்தான். என்னங்க? சகேயு இயேசுவை அழைத்தான். எப்படி அழைத்தான்? வாங்கப்பான்னு சொல்லி அவர் முதல்ல வாயை திறந்து கூப்பிடல. கவனிங்க, 19 3 4 வரைக்கும் வாசிக்க முடியுமா பிரதர்? அழைத்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஆமாம் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இங்க பாருங்க, அவர் போகும்படி அவரை முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவரை முற்பட்டு அவரை அணுகுகிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, அங்கேயே நம்ம நின்னுடுறோம். இதான் டேஞ்சர் பிளேஸ். சரி சரி, இவ்வளவு நேரம் சொன்னீங்க, சரி எப்படிப்பட்டவரை நான் பார்த்துடுறேன். சொல்லமா காட்டத்தி மரம். நான் நினைக்கிறேன் இது காட்டத்தி மரம் அப்படின்னு சொன்னா இந்த மரம் காட்டு அத்தி மரம் நான் நினைக்கிறேன். அதுதான் அப்படி சேர்த்து எழுதிருக்காங்க நினைக்கிறேன். கன்னடத்துல ஆலமரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, ஏதோ ஒரு மரம். காட்டத்தி மரத்துல ஏறிட்டாப்ல. அந்த காட்டத்தி மரத்துல அங்கே செட்டில் ஆயிடக்கூடாது. இயேசு எப்படின்னு தெரிஞ்சாச்சு எனக்கு. இயேசுவினுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சாச்சு. இயேசுவை நான் பார்க்கணும்னு சொல்லி விரும்பினேன். கவனிக்கிறீங்களா? இயேசுவை நான் என்ன பண்ணணும்? பார்க்கணும்னு சொல்லி விரும்புறேன். பார்த்தாச்சு. என்னங்க, என் கூட இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இயேசுவை அவருடைய தரிசனம் கிடைச்சாச்சு. இப்போ தரிசனம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஹீரோ தரிசனம் கிடைக்கணும்னு சொன்னா மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கிறான் கேட்ல. சாதாரண ஒரு மனுஷனை பார்க்கணும், அவன் 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 ஆராதிக்கிற அந்த ஹீரோவை பார்க்கணும். மணிக்கணக்கில் பார்த்துட்டு முடிஞ்சிருச்சு அவங்க வேலை, அவ்வளோதான். அவர் வேலையை பார்த்துட்டு போவார், இவன் வேலையை பார்த்துட்டு போப்பாரு. அந்த மாதிரி இயேசுவை பார்த்துட்டு அங்கே நிற்கக்கூடாது. இயேசுவை அணுகிட்டு அங்கே நிற்கக்கூடாது. அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே நிற்கக்கூடாது. காட்டத்தி மரத்திலே செட்டில் ஆகிடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த ஆலமரத்திலே செட்டில் ஆகிடாதீங்க. காட்டத்தி மரத்திலே என்ன பண்ணக்கூடாதுங்க? செட்டில் ஆகிடக்கூடாது. என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ? அவர் யாருன்னு தெரிஞ்சாச்சு. அவரை அணுகிட்டேன். இயேசு எப்படிப்பட்டவர் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே பா, நீ அங்கே இருப்பா, நான் இங்கே இருக்கிறேன். அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே வச்சிடுறது. அவரை நம் வாழ்க்கையில் அழைப்பது கிடையாது. யார் என்று நான் தெரிஞ்சிடுச்சு எனக்கு எப்படிப்பட்டவரோ. ஒருவேளை அவர் இன்னும் நாம் அறிய வேண்டும் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கணும் இல்ல, அழைக்கணும் இல்ல. அவரை நாம் அனுமதிக்காம, அவரை என் வாழ்க்கையில அழைக்காம நான் என்ன பண்றேன்? அங்கே நிக்க வச்சிடுறேன். அந்த கோட்டை நீங்க தாண்டக்கூடாது, நானும் தாண்ட மாட்டேன். அவ்வளவு தூரத்துல இருந்துக்குங்க பயசப்பா, போதும். ஏன்னா நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா நான் நிறைய விட வேண்டியது இருக்கு, நான் நிறைய தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு, நான் நிறைய பேரை இழக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். அழைப்பதற்கு மனதில்லை, அணுகுவதற்கு மனது இருந்துடுது, ஆனா அழைப்பதற்கு மனதில்லை. ஒரு எல்லையை நாம் என்ன பண்ணிடுறோம்? இயேசுவுக்கும் அல்லது தேவனுக்கும் எனக்கும் நான் வகுத்து அப்படியே வச்சிடுறோம். ஒரு சுவரை எனக்கும் அவருக்கும் நடுவில் ஏற்றி வச்சிடுறோம். ஒன்னு கவனிங்க, எல்லையை வகுத்தது நீங்க தான், நான் தான், அவர் இல்லை. ஒரு சுவரை ஏற்றி வைத்தது நீங்க தான், நான் தான், அவர் இல்லை. நாளைக்கு என் வாழ்க்கையில இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நான் அவரை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க நானும் சொல்லிட்டோம், அங்கே லிமிட்டா இருந்துங்கப்பா. உள்ள வந்தீங்கன்னா என் பாவத்தை விட வேண்டியது இருக்கும். உள்ள வரணும்னா என் அக்கிரமத்தை விட வேண்டியது இருக்கும். நான் அதை செய்ய வேண்டியது இருக்கும், இதை செய்ய வேண்டியது, என் சம்பிரதாயத்தை விட வேண்டியது இருக்கும், என் சடங்கை நான் விட வேண்டியது இருக்கும். இன்னைக்கு அப்படித்தானே? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவரை, அவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும், அவர் நல்ல கடவுள், எனக்கு தெரியும். அதோட இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும். அப்ப நம் வாழ்வை எப்படி மாற்ற முடியும்? நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இப்படி உண்டாகும்.
நம்முடைய இயேசுடைய நம் வாழ்க்கையில் இயேசுவை அழைப்பது கிடையாது. அவரை தூரத்தில் வைத்து அப்படியே நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் சர்ச்சுக்கு வருவோம், ஆராதனையில் அவரை கொண்டாடுவோம், கூட்டம் கூட்டமாக திரிவோம். கேட்டா நான் கிறிஸ்டியன். என்னங்க கேட்டா நான் கிறிஸ்டியன், என் பேரு கிறிஸ்டியன் பேரு. கிறிஸ்டியன் பேரெல்லாம் கிறிஸ்டியன் ஆயிடுவாங்களா? கிறிஸ்டியன் பேர் வச்சவங்கலாம் கிறிஸ்டியனுடைய பேரை, கிறிஸ்டியன்ஸுடைய பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்டியன் ஆயிட முடியுமா? யார் ஆக முடியும்? அவரோடு அவரை அழைத்து நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றவன் தானே கிறிஸ்டியன, உண்மையான கிறிஸ்தவன். அப்போ அவர் நம்ம வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய அவரை அனுமதித்து அவரை அழைக்க வேண்டும். இங்க வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்? அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஞானஸ்தானத்துக்கு பேர் கொடுங்க, வீட்டில் கேட்டு சொல்றாங்க. எதுக்கு? அதுல நம்ம ஆளுங்க வந்து பெரிய பிரச்சனை இருக்குது. ஞானஸ்தானம் பெருசா பூதாகரமா காமிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டா அது இது அப்படின்னு காமிச்சு வச்சுட்டாங்க. இப்ப அதை கேட்டாலே பயப்படுறாப்புல. ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டாச்சு, நான் ஏற்றுக்கொண்டாச்சு. சிம்பிள் விஷயம். ஆண்டவரை ஞானஸ்தானம் எடுத்துக்கு பிறகு இல்ல, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நீங்க ஏற்றுக்கொண்டாயிடுச்சு. ஏற்றுக்கொண்டதுனால தான் நீங்க ஒப்பு கொடுத்தீங்க. ஞானஸ்தானம் ஒரு அடையாளம், அவருடைய கட்டளை. உண்மைதானே? அப்ப இது என்ன? ஞானஸ்தானம் எடுங்கப்பான்னா என்ன அர்த்தம்? இங்க இங்க இந்த இடத்துல நான் அவரை அறிக்கை செய்யும் போது பிதா அங்க அவர் அறிக்கை செய்யறாரு, என் பிள்ளைப்பா பிதா கிட்ட. சிம்பிள் விஷயம். ஞானஸ்தானம் எடுங்கப்பான்னு சொல்லி பேரை கொடுக்க சொன்னா இல்ல இல்ல இல்ல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? பணம் ரெடி ஆகல. எதுக்குப்பா ஞானஸ்தானம்? பணம், ஞானஸ்தானத்துக்கு பணம் வேணாப்பா, தண்ணி தான்ப்பா வேணும். இல்ல இல்ல, நான் பெருசா விழா மாதிரி பண்ணணும், ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போடணும். எதுக்கு? இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா இருக்கிறதோட வீட்டோட முடிச்சுக்குங்க. அவரை அழைக்கிறதுல இவ்வளவு கண்டிஷன்ஸா? அவர் ஒரு கண்டிஷனும் இல்லாம உங்களை என்னையும் அழைக்கிறாரு. என்ன எல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்றாரா? அதை விட்டுட்டு வா, இதை விட்டுட்டு வான்னு சொல்றாரா? நீ இருக்கிற மாதிரியே வா, நான் உன்னை மாத்துறேன் அப்படின்றாரு. அப்படிதானே சொல்றாரு? எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வரேன்னு சொன்னா நான் விட முடியுமா இந்த உலகத்துல? அவர் பலன் இல்லாம இந்த உலகத்துல எந்த பாவத்தையும் விட முடியுமா? எந்த குழியில மேல வர முடியுமா? முடியாது. அப்ப அவர் எந்த கண்டிஷனும் இல்லாம உங்களையும் என்னையும் கூப்பிடுறாரு. நான் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு 1000 கண்டிஷன் போடுறேன். என் சமுதாயத்தை விடணும், என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, எங்க அம்மா சரியான ஆளு விட்டு ஆஞ்சி போட நம்மள அப்படின்னு சொல்றது, என் அப்பா மோசமான ஆளு. அவரை அழைக்கவில்லை என்று சொன்னால் அவரை முழுமையாய் அறிய முடியாது. அவரிடத்தில் வருவதற்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாது. காட்டத்தி மரத்திலே செட்டில் ஆயிடக்கூடாது. நான் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு, சரி ஒரு மரத்து மேல ஏறிட்டேன், இயேசுவை பார்க்கணும், அவர் தரிசனம் கிடைச்சிருச்சு, அவரை பார்த்தா போதும், பார்த்தாச்சு, என் வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தை அடைஞ்சிட்டேன், ஐயோ பார்த்தாச்சு கடவுளை, ஏதோ ஒரு பெரிய காரியம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, அங்கே நின்றுடக்கூடாது. அவரை அணுகுவதோடு மாத்திரம் நான் நின்று விடக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்க உள்ளத்துல என் உள்ளத்துல கிரியை செய்ய அவர் ஆசையா இருக்கிறார். உங்க உள்ளத்துல என் உள்ளத்துல தங்கி என்னையும் உங்களையும் ஆளுகை செய்ய அவர் ஆவலா இருக்கிறார். உங்க உள்ளத்துல என் உள்ளத்துல தங்கி அவர் நம்முடைய வாழ்வை மாற்ற அவர் ஆவலா இருக்கிறார். வார வாரம் வந்து உட்காந்து கேட்டுட்டு போற மாதிரி போயிடாதீங்க. கேட்டுட்டீங்க நீங்க வார்த்தைய,
கேட்டுட்டு கீழ்ப்படியில, நான் பயமுறுத்த விரும்பல. கேட்டுட்டு கீழ்ப்படியலைன்னா அதற்கான பலனை நானும் நீங்களும் அடைய முடியாது. அவரை அழைத்து உங்கள் உள்ளத்தில் அவருக்கு திறந்து இடம் கொடுங்க. நான் போன வாரம் சொன்னேன், அவர் எவ்வளவு மரியாதைக்குரிய கடவுள் சொன்னா, கிறிஸ்தவர்களும் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். He is a gentle God. இதுக்கு முழு அர்த்தம் அவர் ஒருவர் தான். அவர் ஜென்டில் காட். அவ்வளவு அவர் அந்த அளவுக்கு மதிப்பு கூடிய ஒரு தேவன். சொல்றார் பாருங்க, ரெவலேஷன் 3:20 சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3:20 சொல்றாரு, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். எங்க நிக்கிறாருங்க? எவ்வளவு ஜென்டில் காட் பாருங்க. இது எல்லாருக்குமே தான். ஒவ்வொரு முடிவிலும் என்ன தட்டுறாரு. நான் ஏற்றுக்கொண்டவனா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் வாசப்படியில் நின்று தட்டாரு. இதை செய், இதை செய்யாத, உள்ள நான் வரணும், கிரியை செய்யணும். இங்க சொல்றாரு, அவ்வளவு அழகா சொல்றாரு, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வேற யாருன்னா செய்யறாங்களா? இத வேற யாருன்னா செய்யறாங்களா? வலுக்கட்டாயம் நம்மளை பிடிச்சி எழுதுறாங்களே. நமக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு, சாய்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரெண்டுல ஒன்னு நீ சூஸ் பண்ண அப்படின்னு சொல்றாரு. மரணமோ ஜீவனோ நீ சூஸ் பண்ணு, குழப்பமோ சமாதானமோ நீ சூஸ் பண்ணு, நல்லதோ கெட்டதோ நீ சூஸ் பண்ணு. ஃப்ரீ வில்ல கொடுத்துட்டு இருக்காரு, சுய சித்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் எனக்கும் உங்களுக்கும். ஆனா நீ நல்லதை தான் செய்யணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னா நீ என்னை அழைத்துக்கொள், நான் வாசப்படியில நின்று கதவை தட்டுறேன். அந்த முடிவில் உன் வாழ்க்கையில நீங்க கதவை திறந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்குள்ள வரேன், உங்களுக்குள்ளாக வந்து உங்க வாழ்க்கையை நான் மாற்றேன், உங்களோடு கூட என்ன பண்றேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயங்க இது. நான் வந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என் கூட போஜனம் பண்ணுவான். உலகத்தை படைத்த தேவன் அவருக்கு என் மீது எல்லா உரிமையும் இருக்கிறது. என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த தேவன் என் மீது எல்லா உரிமையும் எல்லா சுதந்திரமும் இருக்கு. நீ என்னை ஏற்றுக்கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல என் மனசை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம்? ஏற்றுக்கொண்டே ஆகணும்பா, கையை பிடிச்சி இழுத்துட்டு நான் உன்னுக்குள்ள வந்தே வரணும்பான்னு சொல்லுவாரா அவரு? இல்ல. அவர் என்ன சொல்றாரு, நீ என்னை அழைக்கணும், ஆனா நான் நீ அழைக்கிற வரைக்கும் கதவை தட்டிக்கிட்டே தான் இருப்பேன். நீ அழைக்கிற வரைக்கும் கதவை தட்டிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் ஒரு பிரதர் கடையில, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இந்த வார்த்தை சொல்லும் போது அப்படியே கண் கலங்கி அழுதுட்டாரு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, அவருடைய பேர் வேற, ஆண்டவர் அந்த பேர்ல இருந்து அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இந்த பேர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேரை வைங்க. அது அவங்கவுங்க இஷ்டம், பேரை மாற்றணும்னு நான் சொல்ல வரல, அவங்கவுங்க இஷ்டம். என் பேர் வேற, அதே தான் வச்சுட்டு இருக்கிறேன். என் அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு வேணும்னு சொல்லி அதே தான் வச்சுட்டு இருக்கிறேன். நான் இங்கே வந்த பிறகு வேற எதுவும் மாற்ற விரும்பல, இருக்கிறதுலே நான் இருக்கிறேன். நான் அவர் ஆசைப்பட்டார், அவங்களுடைய சித்தம், மாற்றி இருக்கிறார். அவர் பேர் ஒரு பேரு. ஆண்டருக்குள்ள வந்து அவ்வளவு சந்தோஷம், ஊழியத்துல அவ்வளவு பிரகாசமா, எங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பனா, பெரிய மனுஷனா, அவ்வளோ நல்லா இருந்தாரு. திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, என்னாச்சுன்னு தெரியல, அவருடைய வாழ்க்கை மாறி போயிடுச்சு. ஆண்டவர் விட்டு போயிட்டார் பின்னாடி, அப்படியே விகாரமாயிட்டாரு. அவர் வாழ்க்கையை சாபமா மாறிடுச்சு. ஒரு நாள் தற்செயலா நான் போய் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் திடீர்னு போய்கிட்டு இருந்தேன். அவர் ஞாபகம் வந்தது. உடனே சரி அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் நான் அவர்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேச ஆரம்பித்தேன். பேச 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 அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், பிரதர், கர்த்தர் உங்கள் கதவை இன்னைக்கும் தட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு, இன்னைக்கும் தட்டிக்கிட்டு இருக்காரு பிரதர். நீங்கள் திறக்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு போக மாட்டார், விட்டு போக மாட்டார். வாசல் படியில நின்றுட்டு தான் இருப்பாரு. எவ்வளோ பெரிய தேவன், உலகத்தை படைத்த தேவன் உங்க இருதய கதவை அவர் தட்டி கொண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.
நீங்க இன்னைக்கு மனம் திரும்பினீங்கன்னு சொன்னா அவர் உள்ள வர விரும்புறாரு. இந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் அழுதுட்டாரு. இல்ல, நான் ரொம்ப பாவம் செஞ்சிட்டேன், அவருக்கு பின்னாடி நான் போயிட்டு ரொம்ப மோசமா மாறிட்டேன், என் வாழ்க்கை இன்னைக்கு சூன்யமா மாறிடுச்சு, ஏதோ நான் நடப்பினமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் அது எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர், எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். ஆனா கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க திறந்தீங்கன்னு சொன்னா அவர் உள்ள வருவார். அழுதுட்டாரு. இன்னைக்கும் என் ஆண்டவர் நேசிக்கிறாரா? என்னைக்கும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா? இன்னைக்கு மாத்திரம் இல்லை, ஆனா நீங்க திறக்கிற வரைக்கும் அவர் போக மாட்டாரு, வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு அதே மாதிரி தான் நானும் நீங்களும். எந்த சூழ்நிலையிலையும் அவரை நான் திறந்து என் வாழ்க்கையில அனுமதித்து அவரை அழைத்து, ஆண்டவரே எனக்கு நீங்க இரட்சகராக இருங்க, வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன். என்னை கேட்கிற எல்லாருக்கும் இதே வார்த்தை தான். வாசற்படியில நின்று கதவை தட்டும்போது நீங்க திறங்க. நீங்க திறந்தீங்கன்னு சொன்னா, நீங்க அழைச்சிங்கன்னு சொன்னா அவர் உள்ள வந்து உங்க வாழ்வை மாற்ற வல்லவர்.